இந்த நூல் யார் கரங்களால் வெளியிடப்படுகிறது என்பதிலே அதை எழுதிய ஒரு கவிஞனுக்கே கூட ஒரு பெருமை. சுபை ஐயாருடைய கரங்களில் இந்த நூல் வெளியிடப்படுவது என்பது அந்த நூலுக்குரிய இன்னொரு மகுடம். அதே போலவே இந்த பகுதியிலே, நம்முடைய வடசென்னை பகுதியிலே கல்விக்காக தொடர்ந்து எங்களை போன்ற குளத்தூர் கலை இலக்கிய மன்றம், வடசென்னை தமிழ் சங்கம் போன்ற பல்வேறு இலக்கிய அமைப்புகளுக்கு தொடர்ந்து உதவி செய்கிற ஒரு அற்புதமான மனிதர், கல்வியாளர். அவர் நிகழ்ச்சி நடுவில் வருவார்னு பார்த்தா எனக்கு முன்னாலேயே, நான் அந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே அவருடைய பள்ளி என்பது மட்டுமல்ல, இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்க வந்திருக்கிற சிறப்பான ஐயா அவர்கள், சுபை ஐயா அவர்களை தான் முன்னின்று வரவேற்க வேண்டும் என்கிற அந்த மதிப்பிற்குரிய குணம். எவ்வளவு பெரிய உயரத்தில் இருந்தாலும் கூட தமிழ் அறிஞர்களையும் இந்த நாட்டுக்காக உழைக்கிறவர்களையும் நாம் மதிக்க வேண்டும், தான் முன்னின்று அவரை வரவேற்க வேண்டும் என்கிற அக்கறையோடு அந்த பல்கலைக்கழகத்திலே அவர் நின்று கொண்டிருந்தார். அதே போல கோயிலன் சொன்னது போல சௌமா இலக்கிய விருது அவருடைய அண்ணனுடைய நண்பர் தான் அந்த இலக்கிய விருதுகளை அளிக்கிறார் என்றாலும் கூட தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு படைப்பாளர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு உரிய கௌரவம். நீங்க அங்க திருச்சியில அந்த ஊர்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு படைப்பாளருக்கும் ஒரு பேனர், அவ்வளவு சிறப்பு செய்வாங்க. அவ்வளவு பரிசு தொகையோடு, நல்ல உணவோடு. அது அந்த தமிழ் மணவாளன் போன்றவர்கள் கூட இருப்பவர்கள் தான் சௌமானன் அந்த நிகழ்ச்சியை அவ்வளவு சிறப்பாக நடத்துறார். அப்படிப்பட்ட ஒரு கவிஞர் முனைவர் அண்ணன் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறாங்க. புத்தகத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, மழை நின்ற மறுநாள், நானும் கவிஞர் இளவேனில், கவிநாயகன் என்கிற இளவேனில் போன்றவர்களாம் 17 வயசில், 10வது 12வது படிக்கும் போதே கவிதை எழுத ஆரம்பிச்சோம். அவரு நானெல்லாம் ராஜாளி இலக்கிய அமைப்பு அண்ணன் தமிழ் மணவாளன் அவர்கள் கூட கூட இல்ல, அவங்கதான் முன்னால, நாங்களாம் பின்னால. ஆனாலும் ராஜாளியில நாங்கெல்லாம் தொடர்ந்து எழுதுறோம். அப்படி ஆரம்பித்த அந்த படைப்புலகம் இன்னைக்கு சந்திர போன்றவர்கள் ரொம்ப சிறப்பா அவர் தமிழ்நாடு அரசினுடைய 2 சிறப்பான விருதுகளை, விகடன் குழுமம் வழங்கிய சிறப்பான ஒரு விருதை தன்னுடைய படத்தொகுப்பு பணிக்காக பெற்றவர். மிக சிறந்த படத்தொகுப்பாளர். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் தன்னுடைய மனதில் பட்ட முழுக்க அதாவது சமூகத்துக்காக எழுதுவது, மக்களுக்காக எழுதுவது, மக்களுடைய பிரச்சனைகளை, வாழ்வியலை கவிதையாக கொண்டு வருவது என்பது எனக்கு ரொம்ப பிடித்தமானது. நான் காதல் கவிதை எழுதவே இல்லை. எப்ப எழுதினாலும் மக்கள் பிரச்சனை தான். பசிக்கு உணவாக பசியையே தின்பவர்கள் ஒரு ஒரு சின்ன ஒரு கவிதை நான் எழுதினேன். அப்படி மக்களுக்கான ஒரு விஷயத்தை எழுதுருவாங்க. இந்த மழை நின்ற மறுநாள் என்ற தலைப்பை நான் பார்க்கும்போது நான் யோசிச்சேன்னா, எங்களுக்கெல்லாம் நான் வேசார்பாடியில ஒரு அரசு குடியிருப்புடைய தரைத்தளத்துல குடியிருந்தேன். மழை நின்ற மறுநாள் என்பது எங்களுக்கு எங்க வீட்டுள்ள வந்த மழை நீரை, வெள்ள நீரை அப்புறப்படுத்துற, அந்த வீட்டை சுத்தம் பண்ற நாள் தான் எங்களுக்கு எல்லாம் மழைக்கான மறுநாள், மழை நின்ற மறுநாள். அப்படிதான் எங்க வாழ்க்கை இருந்தது. இப்பதான் ஒரு 10 வருஷம் மாறி இருக்கு. அப்படியான வாழ்வியலோடு இருப்பவர்கள் எங்களுடைய தோழர், எங்களுடைய நண்பர் சந்துரு அவருடைய இந்த நூல் சிறப்பான ஒரு இடத்தை தமிழ் இலக்கிய உலகில் பெற வேண்டும், பெறும் என்று என்னுடைய வாழ்த்தை கூறி அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.